ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு தடவ சட்னி செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப நீங்க இந்த சட்னிய தோசைக்கு, இட்லிக்கு செய்வீங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா, 1 வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 தக்காளி, பெரிய தக்காளியா 1 தக்காளி, அதுக்கப்புறம் காரத்துக்கு 3 வரமிளகா எடுத்திருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நான் வதக்கியிருக்கிறேங்க. இது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, 1 கையளவுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம். இது கூடயே 1 கையளவுக்கு நம்ம பொட்டுக்கல்ல இருக்குல்ல, அத போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொட்டுக்கல்ல போட்ட உடனே நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அந்த சூட்லயே நீங்க வதக்கி விட்டுக்குங்க. இதெல்லாம் ஆறுன உடனேயும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஆயில் ஊத்தி, கருவேப்பில, நம்ம வரமிளகா எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு, அந்த அரைச்ச சட்னிய நம்ம இதுல ஊத்திரலாம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊத்திக்கிங்க. தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் அரைக்கும்போதே உப்பு போட்டேன். இப்ப உப்பு பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த சட்னி தோசை, இட்லி, அப்புறம் நம்ம சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.